அண்மை செய்தி. பாஜகவை சேர்ந்த எஸ்.வி. சேகருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சை பதிவிட்ட வழக்கில் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத கால சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுவிற்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பதிலளிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சையை பதிவிட்ட வழக்கில் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரைக்குறைவாக விமர்சிக்கப்பட்டதை பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ்.வி. சேகர் தனது முகநூலில் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அதன் செயலாளர் மிதார் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவினர் இந்த தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சேகர் தரப்பில் கூறியதை அடுத்து 1 மாத காலத்திற்கு தண்டனையை நிறுத்தி வைத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ்.வி. சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.